வெல்கம் டு சந்தியாஸ் வேர்ல்டு சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கமகம நறுமணத்தோட ஒரு சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை அரிசி வந்து ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு சின்னதுலேயே இருக்கட்டும் இல்லை மீடியமில் இருக்கட்டும். பாருங்கள், அதை எடுத்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கூட பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 20 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் உளுந்து ஒரு 20 கிராமுங்க. இது மூணையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா எடுத்துருக்கேங்க. தனியா வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துறாதீங்க, அது ஒரு வாசம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா 20 கிராமாக எடுத்திருக்காங்க. இதோட வாசம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரம் இருக்குன்றதுனால. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பாதி வறுத்ததுக்கு அப்புறமேட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே வேணால் கருகிடும். ஒரு கடுகு பார்த்திங்கன்னா நான் 10 கிராம் எடுத்தேங்க. நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம் இருக்குங்க. அது தட்டி போட்டுக்கோங்க. மிக்சியில் ஃபுல்லாக போடாமல் அது தட்டி போட்டு அதை ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது உங்கள்கிட்ட கட்டி மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதையும் எடுத்துட்டேன். நம்மள்ட்ட அது இல்லைன்னா காஞ்ச கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகா வறுக்கணும். மிளகா நெடி ஏறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. மிளகாயும் பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூடவே வந்து காஷ்மீர் மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ரெட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அதையும் நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. பெருங்காயம் வந்து நம்ம தூளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் போடுறதுனால எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்து எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் இப்போ வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு நம்ம மிக்சிலேயே பொடிச்சிக்கலாம். இது அதிகமான குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு அரை கிலோ அப்படி தாங்க வரும். அரை கிலோ அளவுக்கு வருன்றதுனால நான் மிக்சிலேயே பொடிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்போதும் மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருங்க. அப்போ தான் நைஸாக இருக்கும், திப்பி இல்லாமல். இப்போ மற்றதெல்லாம் நம்ம ஆற வச்சுருக்கிறதெல்லாம் இதிலேயே சேர்த்து நைஸாக அரைச்சிடலாங்க. அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வேணால் ஜெலிச்சுக்கோங்க. நான் நைஸாக அரைச்சதுனால ஜெலிக்கலை. பாருங்கள், அரைச்சி முடிச்சிட்டேன். ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. இது பொரியலுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்க